காலத்துல வேலைக்கு போகிறதுக்கும் தினசரி வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும் வாகனம் இல்லாம வாழவே முடியாத நிலைதான். குறிப்பா அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இணையம் சார்ந்த சேவைகளில் வேலை பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் வாகனம் ரொம்பவே முக்கியமான தேவையாகிவிட்டது. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டதாலதான் தமிழக அரசு தொடர்ந்து மக்களுக்கு பயனுள்ள நலத்திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிச்சு வருகிறது. அந்த வரிசையில் தான் புதிய மின்சார இருசக்கர வாகனம் வாங்க 20,000 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் இப்போ தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தாலேயே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நேரடியாக பயன்பெற போறாங்க. தமிழக அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பையும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தணுன்ற நோக்கத்தோட ஏற்கனவே 18 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களை அமைத்து செயல்படுத்தி வருகிறது. இந்த நல வாரியங்கள் மூலமாக கல்வி உதவி, திருமண உதவி, மகப்பேறு உதவி, இயற்கை மரணம் மற்றும் விபத்து மரணம் ஏற்பட்டா அதற்கான நிவாரணம், ஈமச்சடங்கு செலவுக்கான உதவி, விபத்து காரணமாக ஊனம் ஏற்பட்டால் உதவி, மாதாந்திர ஓய்வூதியம் மாதிரியான பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நலவாரியம் மூலமாக 2334 பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் திருநங்கை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வாங்க ரூபாய் 1 லட்சம் வீத மானியம் வழங்கப்பட்டது. இதற்காக மொத்தம் ரூபாய் 23.33 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டதையும் குறிப்பிடணும். இதற்கிடையில இணையம் சார்ந்த சேவை பணிகளில் வேலை பார்க்கிற தொழிலாளர்களுடைய நிலை குறித்தும் அரசு கவனம் செலுத்த ஆரம்பிச்சது. உணவு விநியோகம், பொருள் விநியோகம், போக்குவரத்து சேவைகள் மாதிரி வேலைகளில் ஈடுபடுற இந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர வருமானமும் இல்ல, சமூக பாதுகாப்பும் இல்லைன்ற நிலை நீண்ட காலமாகவே இருந்தது. இதை மாற்றணும்ன்ற எண்ணத்தோட 15/8/2023 அன்று நடந்த சுதந்திர தின விழாவில் இணையம் சார்ந்த தொழிலாளர்களுக்கென தனிநல வாரியம் அமைக்கப்படும்னு தமிழக முதலமைச்சர் அறிவித்தார். அந்த அறிவிப்புக்கு பிறகு 26/12/2023 அன்று தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியம் உருவாக்கப்பட்டது. இந்த நல வாரியத்துல இப்போ தமிழ்நாடு முழுக்க 23,687 இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் பதிவு செய்திருக்காங்க. இவர்களோட நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் அரசு தரப்பில் இருந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் வேலைக்கு நடுவுல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கவும், கைபேசிக்கு மின்சாரம் ஏற்றிக்கொள்ளவும், கழிப்பறை வசதிகளை பயன்படுத்தும் வசதியா சென்னை, கோவை மாதிரி பெரிய நகரங்கள்ல குளிரூட்டப்பட்ட ஓய்வு கூடங்கள் அமைக்கப்பட்டு இப்போ பயன்பாட்டுல இருக்குது. அதே நேரத்துல இந்த தொழிலாளர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில விபத்து மரணம் ஏற்பட்டாலும், விபத்து காரணமா ஊனம் ஏற்பட்டாலும் ரூபாய் 5 லட்சம் வரை வழங்கும் குழு காப்பீட்டு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த எல்லா நலத்திட்டங்களோட அடுத்த கட்டமாதான் புதிய மின்சார இருசக்கர வாகனம் வாங்க 20,000 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியத்துல பதிவு செய்திருக்கிறது. தொழிலாளர்களோட வருமானத்தை உயர்த்தவும், எரிபொருள் செலவை குறைக்கவும் இந்த திட்டம் ரொம்ப உதவியா இருக்கும் என்று அரசு கருதுகிறது. இந்த திட்டம் அந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையிலேயே அறிவிக்கப்பட்டது. இதற்காக மொத்தம் ரூபாய் 4 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டுக்கான இந்த திட்டத்தோட தொடக்க நிகழ்ச்சியா இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியத்துல பதிவு செய்த 100 தொழிலாளர்களுக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான மானிய திட்டத்தை சென்னை தீவுத்திடலில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் எதிர்காலத்துல இன்னும் விரிவுபடுத்தப்பட்டால் எரிபொருள் செலவு இல்லாம, சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம தொழிலாளர்கள் தங்களோட வேலைகளை சுலபமாகவும் குறைந்த செலவிலையும் செய்ய முடியும். குறிப்பா தினசரி வருமானத்தை நம்பி வாழ்ற இணையம் சார்ந்த தொழிலாளர்களுக்கு இந்த மின்சார இருசக்கர வாகன மானிய திட்டம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.